பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுது. நீங்கள் அந்த குரூப்பில் எல்லோரும் ஆக்டிவாக இருக்கிறீங்க. சில பேர்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய செய்திகளை அனுப்பி வைக்கிறீங்க. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த யூத் நீட் ஹோலி ஸ்பிரிட் குரூப்பில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறத நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக இதில் எல்லா வாலிப பிள்ளைகளும் கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆக்டிவாக இருங்க. அதிலே உங்களுக்கு அனுப்பப்படுகிற ஒவ்வொரு செய்திகளும் இல்லை சில வார்த்தைகளும் வசனங்களும் கூட அது கர்த்தர் உங்களோடு பேசுவார். விசேஷமாக இந்த நாளிலும் கூட உங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் இன்றைக்கு நான் பேச போகிறேன். மீண்டுமா சொல்கிறேன், இந்த உற்சாகப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தை அது இல்லாதது இருக்கிறது போல சொல்கிறது இல்லை. உற்சாகம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உற்சாகம். இந்த உற்சாகம் என்ன கொடுக்குன்னு சொன்னால் வெற்றியை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். மனுஷன் கொடுக்கிற இந்த உற்சாகம் அது தோல்வியை கொடுக்கும். ஆமென். ஆகையினால இது ஒரு மோட்டிவேஷனல் குரூப் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கிறபடினால ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்றாலே உங்களுக்கு தெரியும், ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள் தான் பைபிள். அவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னால் அது காரியங்களை வாய்க்கும்படிக்கு செய்யும். ஆமென். இந்த நாளிலும் கூட யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 14 17 வசனம் வரைக்கும் நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஏன்னா இந்த குரூப்பில் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல. ஐ அது மாத்திரம் இல்லாமல் கிரகிக்கவும் முடியாது, உங்களால் டைம் ஸ்பெண்ட் முடியாது. அதுதான் இந்த 10 நிமிஷத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. மோசேயினால சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் தந்தருளி ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடையும்படிக்கு இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு கூறுகிறார் தெரியுங்களா? இந்த உலகம்னு சொன்னால் நம்மளை இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுகிற நம்ம எல்லாரையும் அவர் அதிகமாக நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தாருன்னா பலியாக ஒப்பு கொடுத்தார். மீண்டும் கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படிக்காக அனுப்பப்படலை, அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா உலகம் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புன்னு சொன்னா நம்ம திடீர்னு போய் ரட்சிப்புனா ஞானஸ்தானம் அப்படின்னு போயிடாதீங்க. ரட்சிப்புனாலே பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எந்த மதத்தை எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்துல அவரை தந்தருளி இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அப்படி எவனோ யார் வேணா இருக்கலாம், அவரை நம்புகிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசினிருக்கேன்னு சொன்னா, அக்காலத்துல மோசேனுடைய நாட்கள்ல மோசே எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. அப்படி வருகிற வேளையில அந்த வனாந்தரத்துல பாம்புகள் எல்லாரும் கடிக்குது. கடிச்ச உடனே எல்லாரும் மரித்து போறாங்க. இதுல இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் மோசையின் இடத்துல கேட்கிறாங்க. மோசையா தேவனிடத்துல விசாரித்து தேவன் சொல்லுகிற அவருடைய ஆலோசனை பிரகாரம் செய்யறார். என்ன செய்யறாருன்னா, அந்த வனாந்தரத்துல மலை மேல உச்சியில என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு வெண்கலத்தால் ஆன ஒரு சர்பத்தை தயார் செய்து பாம்பு கடிக்கப்பட்டவன் எல்லாரும் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தாங்கன்னா பிழைச்சு கொள்வாங்க. அதே போல பாம்பு கடிக்க ஆரம்பிக்குது, அதை நோக்கி பார்க்கறவங்க எல்லாம் பிழைத்துக் கொள்கிறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த மரணம் அவங்க சரீரத்தை ஆட்கொள்கிறது இல்லை. அதே போலதான் பாருங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக இந்த நடக்க போகிற சம்பவத்தை இது முன்கூட்டியே நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவும் சில விதமான பாவங்களினாலும் சாபங்களினாலும் வியாதிகளினாலும் இந்த பொல்லாத பாம்பாகிய பிசாசு எத்தனையோ மனிதர்களை கடித்து அவங்க வாழ்க்கையை சின்னாபின்னம் ஆக்கும்போது அவங்க யாரும் பயப்பட தேவையில்லை. அன்றைக்கு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்பத்தை பார்த்து பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னா,
இன்றைக்கு நமக்காக அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பலவீனங்கள், தோல்விகள், பதட்டம், பயங்கள் எல்லாவற்றுக்காகவும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். வனாந்தரத்தில் மோசேயினால அந்த வலு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பிழைத்து கொண்டது போல இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட அந்த கொல்கதா மலையில, அந்த கபால ஸ்தலத்துல இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் அந்த சிலுவையில தூங்கி நிற்கிறார் பார்த்தீங்களா? அந்த காட்சி, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமென். இதெல்லாம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்க. இந்த செய்திகளை கூட யாரோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஒரு தேவனுடைய மனுஷனா அவருடைய ஆவியினால ஏவப்பட்டு நான் சொல்றேன், உங்களையும் கூட சில பாம்புகள் கடித்திருக்கிறது. அது என்ன பாம்புன்னு சொன்னா, ஆமென், பிசாசானவன் என்கிற அந்த பழைய பாம்பாகிய பிசாசானவன் கடித்திருக்கலாம். ஆமென். நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன பிரதர், பாம்பு கடிச்சா பயப்பட தேவையில்லைங்களா? ஆமென். நான் தைரியமா சொல்றேன், நீங்க பயப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்க சரீரத்தை கடிச்சிருக்கலாம், ஒருவேளை ஒரு குடும்ப உறவுகளை கடிச்சிருக்கலாம், உங்க படிப்பை கடிச்சிருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை அவன் கடித்திருக்கலாம். எங்கெங்கேயோ இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஒருவன் கடிச்சிருக்கிறான், அந்த பாம்பு கடிச்சிருக்குது. ஆனா நீங்க பயப்பட தேவைன்னு சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு ரெமெடிஸ் உண்டு. ரெமெடின்னு சொன்னா தீர்வு உண்டு, மருந்து உண்டு. என்ன தெரியுங்களா? நோக்கி பார்க்க வேண்டியது உங்க கடமை. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பாட்டு நான் எழுதி பாடினேன். ஆமென். சிலுவையை நோக்கி பார்த்தால் சிறுமைகள் விலகும் சொல்லி. சிலுவையை நோக்கி பார்த்து விட்டேன், சிறுமைகள் எனக்கு இல்லை. உங்க சிலுவையை நோக்கி பார்த்து விட்டேன், சிறுமைகள் எனக்கு இல்லை. நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் ஜீவனானே. இயேசுவே நீரே என் ஜீவனானே. ஆமென். அவரை நோக்கி பார்க்கணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நோக்கி பார்க்கறதுனா எப்படி? அல்லேலூயா. நான் போன முறை கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது எப்படின்னு சொல்லி. அவரை நோக்கி பார்க்கறது, அந்த கல்வாரி நாயகனை நோக்கி ஆமென் அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று நோக்கி பார்க்கணும். உங்க பலவீனமான நேரத்தில் ரெமிடியை தேடி ஓடாம, உங்க பிரச்சனையான நாட்கள்ல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு போல இந்த பொல்லாத நாட்கள்ல அவர் கூடார மறைவில் வைத்து பாதுகாப்பார். ஆமென். அப்ப இந்த பொல்லாத நாட்கள்ல அவருடைய கூடாரத்தில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அவரை நோக்கி பார்க்கறது. கூடாரத்துக்கு எத்தனையோ காரியம் உண்டு. ஒன்று, அரை கதவை பூட்டி வீட்டில் உட்காந்து ஜெபிக்கலாம். இல்லைன்னா நீங்க தனிமையில போய் அவரை நோக்கி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் என்னன்னு சொன்னா, ஒரு சர்ச்சில் போயிட்டு நீங்க இப்படி ஏற்பட்ட யாரெல்லாம் அந்த பாம்பு கடிக்கப்பட்டவங்க, பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க, சில போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறவங்க, பெட்டர் நீங்க ஒரு சர்ச்சில் போயிட்டு உட்காந்து அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் கிடைக்கும். அங்க உட்காந்து தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணி அப்படியே அவரை நோக்கி பார்க்கறது. அவருடைய கல்வாரியுடைய தியாகங்களை, அந்த கல்வாரி கிரயத்தை உட்காந்து தியானம் பண்ணுங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஆமென். ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த செய்தி ஒரு ப்ராஃபஸியா எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஒரு தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய கல்வாரி காட்சிகளை, கல்வாரி கிரயத்தை நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி ஜெபித்து ஆராதித்து அப்படியே தேவ சமூகத்தில் பார்த்து கொண்டே இருங்க. உங்களை கடித்த அந்த எல்லா பாம்பினுடைய விஷங்கள், அந்த சாத்தானுடைய கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகும். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். இதுதான் ரொம்ப சிம்பிள். இது கர்த்தர் உங்களோடு ஷேர் பண்றதுக்கு மிகவும் ஆவலா இருந்தார். ஆமென். யாரெல்லாம் அந்த பொல்லாத பிசாசினால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, இந்த குரூப்ல பரிசுத்தவான்கள், ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ஆமென், ஆமென். அதனால உங்களை பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லி நான் உங்களை அப்படி சொல்லலை. நீங்கள்லாம் நல்ல தேவனுடைய மனிதர்கள். சில நேரங்களில் கூட சில ஊழியர்களை கூட தாக்குவது உண்டு. ஏன், நானே என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியலையே, எத்தனையோ விஷயங்கள்ல ஆமென் அவன் என்னை தாக்கும்போது நான் ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து
அவரை நோக்கி பார்த்திருக்கிறேன், அது விலகி போயிருக்கிறது. சாட்சிகள் எத்தனையோ. ஆமேன். ஆகையினால இதை பார்க்கிற எந்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும், ஆமேன், பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன், தேவ சமூகத்துல போய் அவர் கல்வாரி தியாகங்களை தியானம் பண்ணுங்க. அப்படியே இறங்காது. அல்லேலூயா. உங்க சரீரத்தை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க உறவுகளை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டு, ஆமேன், உங்க பொருளாதார பிரச்சனை விட்டு அப்படியே இறங்கும். எப்படி மெழுகு அக்கினி பட்டு உருகுகிறது போல நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஒரு தேவனுடைய மனுஷனா நான் தீர்க்க தரிசனமா பார்த்து சொல்றேன், அவர் சமூகத்துல எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருகி போகும். நீங்கள் தேடியும் அதை காணாதிருப்பீர்கள். ஏனென்று சொன்னா தேவனுடைய வார்த்தை அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. வனாந்தரத்திலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னா இந்த பொல்லாத உலகத்துல இந்த பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் நம்மை தாக்கும் போது நாம் திக்கற்ற பிள்ளைகளைப் போல, அனாதைகளைப் போல நினைத்து கொண்டு திகைச்சு கொண்டு இருக்க தேவை இல்லை. நமக்கு ஒரு ரெமெடி உண்டு. அவர் சிலுவையை நோக்கி பார்க்கலாம், பிழைத்துக் கொள்ள முடியும். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் நாங்கள் தியானம் பண்ணினோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, யார் யாரெல்லாம் இந்த பொல்லாத பிசாசின் பிரச்சனையில மாட்டி இந்த வாலிப பிரயாயத்துல ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறார்களோ, அப்படி யார்பட்டவர்களுக்கு உங்க சிலுவையின் கிரயம் இன்றைக்கு மிகப்பெரிய தீர்வை கொடுக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் மறையட்டும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கட்டும், மன பயங்கள் பதட்டங்கள் விலகட்டும், தோல்விகள் ஜெயமாக மாறட்டும், மனக்கவலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சிலுவையை நோக்கி பார்க்கிற இவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, உம்மை நோக்கி பார்க்கிற இவங்கள் முகங்கள் பிரகாசம் அடையணும். ஒரு நாள் இவர்கள் வெக்கப்பட்டு போகாமல் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.